ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா ஒரு அல்டிமேட்டான ஒரு சுண்டக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்குங்க. தேவையான பொருட்களை நம்ம வறுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சுண்டக்காய், சின்ன வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி புளி போட்டு, சின்ன வெங்காயம் பயப்படாத 4 பல் பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு ட்ரையாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வேர்க்கடலை எல்லாம் வறுத்துக்கலாம். இது வந்து சுண்டக்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நல்லா இருக்கும் பாப்பா. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்றில் புழு பூச்சி எல்லாம் வராது, அஜீரணம் ஏற்படாது, வயிற்று புண்ணெல்லாம் சரி செய்யும், நிறைய மூளை வளர்ச்சிக்கெலாம் நல்லது பாப்பா. இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சி சட்னி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் கம்பு தோசை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. தாளிப்போட இது சுண்டக்காய் சட்னின்னே தெரியவே தெரியாது யாருக்குமே. நீங்கள் வந்து சுண்டக்காய் சட்னி செஞ்சுருக்கேன்னு சொல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நல்ல புளியும் காரமும் உரப்பாக வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள். நானே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் பசங்க மாற்றி மாற்றி கொடுத்து சாப்பிடாம விட்டு அதுக்கப்புறம் இப்படி ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு அரைத்து விட்ட சாம்பாருங்க. நான் யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் செய்வேன். பாப்பா திடீர்னு எனக்கு வேணும் அப்படின்னா நான் செஞ்சேங்க. ஒரு 7 வகையான காய்கறிங்க. வாழைக்காய், மாங்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் ஒரு துண்டு போட்டு நான் சைடில் வேக வச்சுட்டேன். அரைக்கிற மசாலா பார்த்திங்கனாக்கா 2 ஸ்பூன் மல்லி, ஒரு பிடிச்ச தேங்காய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதுக்கு வந்து எல்லாத்தையும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்து மசாலா மாதிரி அரைச்சிக்கலாங்க. காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு கடுகு உளுந்து பருப்புலாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ண காய்கறி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் எடுத்துக்கலாம், காலையில் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு, உப்பு, நம்ம அரைச்சி விட்டதையும் எடுத்து எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கலந்துக்கலாம். பருப்பு வந்து பருப்போடு நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் போட்டோம்னா நல்லா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம அரைச்சது அந்த பவுடரோடு போடவும், அரைச்ச பவுடரை இது பண்ணி போடவும் பார்த்திங்கன்னா நான் இப்போ கலக்கையிலேயே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக வருங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் பார்த்திங்கனாக்கா வடகம் போட்டு தாளித்து புளியை கரைச்சி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஊற்றி பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். எப்போவுமே செம்ம சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் செஞ்சேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காயை நல்ல பொடியாக கட் பண்ணி நல்ல நிழலோ வெயிலையோ நல்லா உணர்த்திடுங்க. அந்த நூல் நூலாக வர்றது வலுவழுப்பு தன்மை வெண்டைக்காயில் வராது, ஒரு பாயிண்ட். 2வது பார்த்திங்கனாக்கா அதோட லெமன் புளிஞ்சாலும் வராது. இன்னொன்று தயிர் பிசைஞ்சு வச்சுருந்தாலும் வராது. சப்போஸ் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், காரப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு கறி மசாலா தூள் நான் போட்டிருந்தேன். நல்ல இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா 1/2 எலுமிச்சம்பழம் நான் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அற்புதமாக யாருமே வந்து வெண்டைக்காய் பொரியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கறி மசாலா தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். குழந்தைங்களாம் அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியை தெளித்து வேக வச்சுக்கணும். சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மதியம் ஒயிட் ரைஸ்க்கு வெண்டைக்காய் பொரியலோட சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்டில் ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரைத்து விட்ட சாம்பாரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர், நான் 50 பேர் பண்ணிட்டோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. தேங்க்யூ.